கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 8:36 குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆகிறது. 1947 ஆண்டு இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தது. இன்றோடு 80 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. 80 ஆண்டுகளாக இந்திய தேசம் விடுதலையோடு இருக்கிறது. எந்த நாட்டிடத்திலும் அடிமையாக இல்லை. ஆனால் எல்லா ஜனங்களும் விடுதலையாக இல்லை. அன்பான தேவஜனமே, இந்திய நாடு சுதந்திரமாக இருக்கிறது. ஆனால் எல்லா ஜனங்களும் சுதந்திரமாக இல்லை, விடுதலை பெற்று இல்லை. ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலே, போராட்டத்திலே, பிசாசின் பிடியிலே, ஏதோ ஒரு கட்டுகளிலே, பலவீனத்திலே, வியாதியின் கட்டுகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே விடுதலை தர முடியும். வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த மனிதனை விடுதலையாக்குகிறாரோ அந்த மனிதன்தான் விடுதலையாக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான். இந்திய தேசம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பங்களும் கிராமங்களும் விடுதலை பெற்று ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொண்டு ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவராகிய இயேசு விரும்புகிறார். விடுதலை உண்டாக்குகிற கர்த்தர், விடுதலை நாயகர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.